ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை கிளாத்தில் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடுங்க. இப்போ கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட கார்ன் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1.5 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக ஆயில், தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் மஷ்ரூமில் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டும். காலிஃப்ளவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கூட பண்ணிக்கலாம். பட் மஷ்ரூமுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். மஷ்ரூமை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு எல்லா மஷ்ரூமையும் மசாலா நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். மசாலாலாம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு மஷ்ரூம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா தடவை ரொம்ப டெம்டிங் ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிடணும் போல் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஆயில் காஞ்ச பிறகு தான் மஷ்ரூமை அதில் சேர்க்கணும். ஆயில் காயாமல் அப்படியே மஷ்ரூமை போட்டிங்கன்னா அதில் இருக்க மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மஷ்ரூமை ஆயிலில் போட்ட பிறகு உடனே திருப்பினீங்கன்னா மசாலாவும் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, இருந்தாலும் கலர் சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேட்ச் போட்டுச்சு எடுத்த பிறகு அடுத்த பேட்சும் போட ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூம் ஃப்ரைன்றதால போடவே காலி ஆகிடுச்சு. இந்த மழைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மஸ்டர் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்காமல் செஞ்சேன். செம்ம அட்டகாசமாக வந்துருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்யூ.